பிரித்தானியாவில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி உலகின் முன்னணி நிதி நிறுவனம் மற்றும் வணிக கலாச்சார மையங்களில் பிரித்தானியாவில் தோராயமாக 8,31,000 வேலைவாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சராசரி ஆண்டு சம்பளமாக ஒரு முழுநேர ஊழியர்கள் 37,430 பவுண்டுகள் வரையிலும் பெறுகின்றனர். மேலும் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி நிறுவனங்கள் ஊழியர்களை பணிநீக்கம் செய்து பணி அமர்த்துவதில் எச்சரிக்கையாக இருந்ததால் பிரிட்டனின் வேலை சந்தை மார்ச் மாதத்தில் மீண்டும் பலவீனமடைந்தது. 4 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை தேடும் நபர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. ஆட்சேர்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பு கூட்டமைப்பு பணியமர்த்தல் வேகம் குறைந்து நிரந்தர வேலைவாய்ப்புகளில் வீழ்ச்சியின் ஓட்டத்தை 2.5 ஆண்டுகளாக நீடித்துள்ளது. இருப்பினும் சரிவு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்ததை விட குறைவாக இருந்தது. பணி நீக்கம் மற்றும் குறைவான வேலைவாய்ப்புகள் ஆகியவற்றுடன் டிசம்பர் 2020 முதல் பணியாளர்களின் இருப்பு மிக வேகமாக வளர்ந்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த மாதம் நடைமுறைக்கு வந்த பிரித்தானிய நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸால் உத்தரவிடப்பட்ட அதிக சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளை முதலாளிகள் எதிர்கொண்டாலும் பணியமர்த்தலில் குறைவு தளர்த்தப்படுவதை RAC தலைமை நிர்வாகி நீல் கார்பெரி கண்டார். ஊதிய வரிகளை பெருமளவில் அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவின் கணிசமான விளைவுகளை கருத்தில் கொண்டு இந்த புள்ளி விவரங்கள் எதிர்பார்ப்பதை விட சற்றே சிறப்பாக இருந்தன மற்றும் சந்தையில் சாத்தியம் இருப்பதாக கூறுகின்றன என்று கார்பெரி தெரிவித்தார்.